ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 154வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 153 எபிசோட வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கோனன் சீரிஸ்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த 153வது எபிசோடோட பார்ட் 2 வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத ஒரு குட்டி ரீகப் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ரான் சொனோகோ கானன் வந்து இசு பீச்சுக்கு வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு போறாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து ப்ரௌன் ஹேர் வச்சிருக்க ஒரு பொண்ணை வந்து வயிற்றுலேயே குத்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியுமே இதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம சொனோகோவையும் யாரோ ஒரு நபர் கொலை பண்ண ட்ரை பண்றாரு. அது யாரு என்ன காரணம்ன்றத இந்த வீடியோல நம்ம எண்ணிங்கூட பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகிகோ வந்து எல்லாரையும் சாப்பிடுறதுக்காக ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ சொனோகோ வந்து நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை, நான் கார்லயே தூங்குவேன், நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹோட்டல்ல ஃபாலோ பண்ண சோஜின்ற ஒரு நபர் அங்கேயும் வந்துடுறாரு. அதே சமயம் கானன் வந்து அங்க பாத்ரூம் போயிட்டு வெளியில வர்ற நம்ம மக்கோட்டோவை பார்த்துடுறான். ஸோ மக்கோட்டோ வந்து நான் இப்பதான் இந்த ஹோட்டலுக்கு முதல் முறையா வரேன், ஆமா உங்களோட ஃப்ரெண்டு எங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவங்க அங்க இருக்க கார்ல தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை காட்டும் பொழுது சொனோகோ தூங்கிட்டு இருக்க அந்த கார் வந்து இறக்கத்துல வேகமா இறங்கிக்கு இருக்கு. ஸோ அதை பார்த்ததும் ரான் கானனும் பயங்கரமா ஷாக் ஆகி வேகமா ஓடிக்கி இருக்காங்க. ஸோ கானன் வந்து ஓடிக்கி இருக்கும் பொழுது அங்க இருக்க லாக் பிக்க வந்து பாக்குறான். அதே சமயம் வேகமா கார்ல ஜம்ப் பண்ணி உள்ள பார்க்கும் பொழுது அந்த பவர் பிரேக்கை வந்து யாரோ ரிலீஸ் பண்ணிருக்கிறது தெரியுது. சொன்னே ரான் வந்து வேகமா ஜம்ப் பண்ணி அந்த கார் கண்ணாடியை உடைச்சு சொனோகோவை உள்ள இருந்து வெளியில எடுத்து காப்பாத்திடுறான். சோ அந்த கார் பாத்துக்கிட்டீங்கன்னா வேகமா சுவரை இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து அந்த பாறையில பட்டு வெடிச்சிடுது. சொன்னே மக்கோட்டோ வந்து டகாகிகோ அந்த கார்ல ஏன் நீ ஹேண்ட் பிரேக்க போடல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல யாரோ அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம யோகோமிசுவோட டீம் வந்துடுது. சோ காரை திறந்த அந்த கீபிக்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கார் நின்னுக்கு இருந்த இடத்துல தண்ணி தேங்கிட்டு இருந்த விஷயத்தையும் சொல்லிக்க இருக்காங்க. சொன்ன யோகோமிசு வந்து யார் மேல உனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொனோகோ கிட்ட கேட்கும் பொழுது சொனோகோ வந்து எனக்கு மக்கோட்டோ மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதே சமயம் கானன் வந்து கார் மூவ் ஆயிக்கு இருந்த சமயத்துல மக்கோட்டோ வந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தாரு. அந்த சைடு பின்னாடி எந்த விதமான ஜன்னலும் கிடையாது. அதே சமயம் டகாகிகோ வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கூட தான் அந்த ஹோட்டல்ல இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கார் எப்படி மூவ் ஆச்சு, ஒருவேளை அந்த ஹோட்டல்ல ஃபாலோ பண்ணிக்கிற நபர் தான் இதையும் பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் யோகோமிட்சு வந்து சரி நீங்க எங்க கூட வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து இல்ல இந்த டைம்ல என்னால கார்ல வர முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப டடாகிகோ வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க நடந்தே அந்த ஸ்டேஷனுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்றப்ப யோகோமிசு வந்து ஓகே பட் ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா 4 பேர் நடந்து போய்க்கிருக்காங்க. கானன் வந்து எதுக்காக சொனோகோவை கொலை பண்ண ட்ரை பண்ணணும், ஒருவேளை அந்த காரை தள்ளி விட்டு சொனோகோவோட போட்டோ அழிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் டடாகிகோ வந்து சாரி சொனோகோ, இந்த ஆக்சிடென்ட்னால நீ ஆசையா மெமரிஸ்க்கு எடுத்த எல்லா போட்டோவும் நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து இருக்கலாம் பட் ஆனா ரானோட பாய் ஃப்ரெண்டுக்கு காட்ட வேண்டிய போட்டோ என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி அந்த சோஜின்ற நபர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராரு. சொன்னே டடாகிகோ வந்து திரும்பி பார்த்துட்டு நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்குள்ள நம்ம சொனோகோ வந்து இழுத்துட்டு போய்க்கிருக்காரு. சோ பின்னாடியே பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கானனும் ரானும் போய்க்கிருக்காங்க. சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல இருக்க ட்ராக்ல வந்து ட்ரெயின் போய்க்கிருக்கு. சொன்னே கானன் வந்து நேத்தும் ட்ரெயின் வந்து இருந்த சமயத்துல தானே மர்டர் நடந்தது அப்படின்னு சொல்லிக்கு இருக்கும் பொழுது அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா துரத்திட்டு வந்த சோஜி வந்து ஒரு இடத்துல டயர்ட் ஆயிடுறாரு. சோ ரான் பாத்துக்கிட்டீங்கன்னா வேகமா அவரை அடிக்கும் பொழுதுதான் தெரியுது அவர் வந்து ஒரு டிடெக்டிவ்னு சொல்லி. அதே சமயம் ரான் வந்து அவரோட கையில வந்து கடிச்ச தழும்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும் பொழுது எந்த விதமான தழும்பும் இல்ல. அதே சமயம் கானன் வந்து ரான்
நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா, சொனக்கோ வந்து கல்பிட்டோட கையை கடிச்சதா சொன்னால, அப்ப அந்த நபர் போட்டிருந்த Dress வந்து ஒரு ஸ்வெட்டர் தானே சொன்னா. பட் ஆனா இந்த கிளைமேட்ல ஸ்வெட்டர் யாராச்சும் போடுவாங்களா? ஒருவேளை அவ ஏன் காலுக்கு நம்ம போடக்கூடிய சாக்ஸ் கூட அந்த கிளாத் தானே அப்படின்னு சொல்றப்ப, அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகிகோ வந்து என்னோட கால் பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்றப்ப, சொனோகோ வந்து அந்த சாக்ஸ் இழுக்கும் பொழுது பாத்துக்கிட்டீங்கன்னா சொனோகோ கடிச்ச அந்த தடயம் இருக்கிறது தெரியுது. சோ கல்பிட்ட வந்து சொனோகோ வந்து கையில கடிக்கல, கல்பிட்டோட காலை கடிச்சிருக்கான்றது தெரியுது. சொன்னே டகாகிகோ வந்து ஹோ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு கிட்ட வந்துக்கு இருக்கான். அதே சமயம் கானன் வந்து நேத்து டகாகிகோ கொலை பண்ண அந்த டைம்ல தான் ரான், சொனோகோ, நான் எல்லாரும் இந்த பாதையில வந்துக்கிருந்தோம். அந்த சமயத்துல சொனோகோவோட கையில கேமரா இருந்தது. ட்ரெயின் வெளிச்சத்துல அந்த கொலைய சொனோகோ போட்டோ எடுத்து இருந்திருக்கலாம்னு அவன் நினைச்சிருந்திருக்கான். அதனால தான் சொனோகோவை அவன் சுத்தி சுத்தி வந்திருந்திருக்கான் அப்படின்னு சொல்றப்ப, அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகிகோ வந்து அந்த டிடெக்டிவ் கிட்ட கொடுக்க வச்சிருந்த அந்த போட்டோவை குடு அப்படின்னு சொல்லிட்டு சொனோகோ வந்து மிரட்டி இருக்கான். அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா சோஜி வந்து டகாகிகோ ஆல்ரெடி 3 பொண்ணுகளை கொலை பண்ணியிருக்கான். இந்த பொண்ணை நம்ம காப்பாத்தியாகணும். அது போக அவன் காரை கூட திருடி இருக்கான். அந்த காரை வச்சு அவனை பிடிக்கலாம்னு நினைச்சேன். பட் ஆனா அவன் அந்த காரை எப்படி மூவ் பண்ண வச்சானே தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப, கானன் வந்து அந்த டயருக்கு கீழே அவன் ஐஸ் வச்சிருந்திருக்கான். அது போக அந்த ஹேண்ட் பிரேக்கை அவன் தான் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கணும். கீழே லாக் பிக்கப் போடும் பொழுது வேற யாரோ அதை பண்ண மாதிரி அவன் நாடகம் ஆடிட்டான் அப்படின்னு சொல்றப்ப, அதே சமயம் டகாகிகோ வந்து பிரவுன் கலர் ஹேர் வச்சிருக்க பொண்ணு தான் என்னோட காதலை ரிஜெக்ட் பண்ணா. அப்பையில இருந்து அந்த மாதிரி ஹேர் இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தாலும் நான் ஒரு பைத்தியமா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொனோகோ வந்து கத்தியை வச்சு குத்துறதுக்காக வேகமா வந்து இருக்கான். சோ ரானோஸ் கானன் தூரத்திலேயே அதை பார்த்துடுறாங்க. சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா வேகமா மக்கோட்டோ ஊடால வந்து அந்த குத்தை வந்து தன்னோட கையில வாங்கிடுறாரு. சோ வேகமா மக்கோட்டோ டடாகிகோவை பயங்கரமா அடிச்சு பறக்க விட்டுடுறாரு. சோ அதை பார்க்கும் பொழுது ரான் வந்து இப்பதான் இவர் யாருன்னு புரியுது. இவர் கராத்தே டோர்னமெண்டோட சாம்பியன் மக்கோட்டோ குயாகோ அப்படின்னு சொல்றப்ப, மக்கோட்டோ வந்து உனக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு நான் பயந்தேன், அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப, மக்கோட்டோ வந்து நீ என்னோட கராத்தே டோர்னமெண்ட்ல பயங்கரமா கத்தி என்ன உற்சாகப்படுத்தியிருக்க, நான் அப்பவே உன்னை நோட்டீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ பயங்கரமா வெக்கப்பட்டு இருக்கா. சோ அதே சமயம் டடாகிகோவை வந்து கைது பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா டைட்டன் ஹை ஸ்கூலை வந்து காட்டுறாங்க. சோ சொனோகோ வந்து பயங்கர சோகமா இருக்கா. மக்கோட்டோ கராத்தே ட்ரைனிங்காக அப்ராட் போயிட்டான் அப்படின்னு சொல்றப்ப, அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா 3 நாள் கழிச்சு சொனோகோ வந்து ரான் சீக்கிரமா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டோட பேஸ்பால் மேட்சை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்றப்ப, ரான் வந்து என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க, மக்கோட்டோ திரும்ப வந்துட்டான் போல, அதுக்காக தானே இந்த காரணத்தை வச்சு என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்றப்ப, கானன் வந்து இந்த விஷயத்த நான் சொனோகோ உள்ள வரும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.